ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் வென்ஸ், ஹேசல் அண்ட் ஆரான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வந்திருப்பான். அப்போது யூனா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனா அப்படியே வின்ஸை கூப்பிட்டு ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே போகிறா. அவனை ஒரு வாலில் தள்ளி அவனை பின் பண்ணுறான். யூனா, என்ன பண்ணுற? லெமி கோ. வின்ஸ், ஹீர் மீ அவுட். என்ன ஹீர் மீ அவுட்? தள்ளி போயோனா? ஐ டோன்ட் லைக் பீப்புள் கெட் க்ளோஸ் டு மீ. யூ நோ தட் ரைட்? கோ அவே. ஸ்டெப் பேக். ஃபைன் அப்படின்னு யூனா அப்படியே தள்ளி வரா. என்ன சொல்ல வந்த? சொல்லு. அது வென்ஸ், அது சொல்லு யூனா. என்ன? உனக்கு ஹேஸில் பிடிச்சிருக்கா என்ன? என்னது? ஹேஸில் பிடிச்சிருக்காவா? என்ன பைத்தியம் ஆயிட்டியா? அப்படி இல்லை, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அப்படின்னா நான் எல்லா பொண்ணுகிட்டையும் இப்படி தான் பண்ணுறேன். அப்போ எல்லாரும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா என்ன? ஐ ஜஸ்ட் ஃப்ளர்ட் வித் ஹர், அவ்வளோதான். நான் எல்லாரு கூட எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அவகிட்டே இருக்கேன். நிஜமாக சொல்கிறியா வின்ஸ்? இங்கே உன் செஸ்ட்டில் கை வச்சு சொல்லு, நீ அதான் பண்ணேன்னு. அப்போ வின்ஸ் அப்படியே அமைதியாகிடுறான். நான் அதான் பண்ணேன், இந்த டாப்பிக்கை விடுறியா அப்படின்னு வின்ஸ் அப்படியே அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். ஏன் வின்ஸ் திரும்பிக்கிட்ட? என்னை பாரு. உனக்கு ஹேஸில் பிடிச்சிருக்கா? யூனா, டோன்ட் பி ரிடிகுலஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயா ஏதாவது யோசிச்சு ஒன்று பேசாத. வா கிளாஸ் ரூம் போகலாம், ப்ரொஃபஸர் வந்திருப்பார் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அந்த கிளாஸ் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறான். அப்போ யூனா, ஐ நியூ இட், ஐ கேன் see it Vince, even though you cannot, I can see it அப்படின்னு அவளும் அப்படியே வின்ஸ் பின்னாடியே அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். வின்ஸும் யூனாவும் கிளாஸ் ரூம்குள்ளே வர்றதை ஹேசல் பார்க்குறா. அவன் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவன் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ யூனா வந்து ஹேசல் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏ கேர்ள், ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற? டல்லாக பேசுகிறேண்ணா? இல்லையே. யூனா, டோன்ட் ஃபோர்ஸ் இட். எனக்கு தெரியும். என்னாச்சு சொல்லு. அவன் ஏதாவது பண்ணானா? அவன் என்ன பண்ண போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ப்ரொஃபஸர் வந்துடுவார், நம்ம கிளாஸ் கவனிக்கலாம் அப்படின்னு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ பின்னாடி இருந்து வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் பார்க்குறான். பட் இக்னோர் பண்ணிட்டு அவனும் அவன் ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏரான் அப்போ தான் பேகை மாட்டிட்டு அவசர அவசரமாக கிளாஸ் ரூம்குள்ளே வரான். ஹேஸில் பார்த்தனையும் அவன் அப்படியே நின்ட்டு ஹாய் அப்படின்றான். ஹேசல், ஹாய் ஏரான், ஏன் லேட்டு? ஐ காட் ஸ்ட்ரக் அட் டிராஃபிக். சரி, ஓகே, பிளேஸுக்கு போ, லேட் ஆச்சு, ப்ரொஃபஸர் வந்துடுவார். இதோ போகிறேன் அப்படின்னு ஏரான் அப்படியே அவன் பிளேஸுக்கு போய் உட்காந்துக்கிறான். இதை வின்ஸ் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. ஹி டசன்ட் லைக் இட். அவன் ஏரான் அப்படியே மறைச்சிட்டு ஹேஸில் பார்க்குறான். என்ன இவ அவன் கூடலாம் நார்மலாக பேசுகிறா? பார்த்து அப்போ ப்ரொஃபஸர் அப்படியே கிளாஸ்க்குள்ள வர்றாரு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு பேட் நியூஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் எந்த நியூஸ் போகலாம்? நம்ம குட் நியூஸே போயிடலாம். உங்கள் எல்லாரையும் ஒரு மியூசியம்க்கு டூர் கூட்டிகிட்டு போகிறதா நம்ம பிரின்சிபல் டிசைட் பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹேய் ஜாலி 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 அப்படின்ற மாதிரி கோரஸ் பாடுறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் வெயிட், பேட் நியூஸ் என்னன்னு கேட்காமலே விளையாடக்கூடாது. அண்ட் இந்த ஒன் டே ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே டவுன் ஆகுறாங்க. டோன்ட் கெட் வரி, நம்ம எல்லோரும் கண்டிப்பாக டூரை போய் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, மியூசியம் மட்டும் போகாமல் நான் பிரின்சிபல் கிட்டே பேசி சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறத யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, நாம் இப்போது நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டூர் விஷயத்தெல்லாம் கடைசி 10 நிமிஷத்தில் ஞாபகப்படுத்துங்க, கண்டிப்பாக பேசிடலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த கிளாஸ். அந்த கிளாஸோட லாஸ்ட் 10 நிமிஷமும் வருது. அப்போது ஒரு பொண்ணு, சார் டூரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இதிலெல்லாம் கரெக்டாக இருங்க. சரி, ஓகே, நம்ம
ஒரு பழைய மியூசியம்க்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, நம்ம காலேஜ்லேருந்து ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த மியூசியத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இப்போ அந்த மியூசியமாக இருக்கிற பிளேஸ் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பேலஸாக இருந்திருக்கு. ஏன் ஒரு கிங்டம்னே சொல்லலாம். அந்த மியூசியமில் அந்த பேலஸில் இருந்தவங்கள யூஸ் பண்ணதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. அந்த கிங்டம் 100 வருஷம் பழமையான ஒரு கிங்டம். அப்போ ஏன்னு தெரில, வின்ஸ், ஆரான், யூனா, ஹேசில் இவங்க 4 பேரோட ஹார்ட் பீட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க அப்படியே கன்ஃபியூஸ்டாக அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர், 100 வருஷம் பழமையான ஒரு கிங்டம் அது. அந்த கிங்டமில் இருந்தவங்க எப்படி என்னாகி எதனால் இறந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இது வரைக்குமே யாருக்குமே கிடைக்கல. எல்லாரும் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டோரி தான் சொல்கிறாங்களே தவிர யாருக்குமே அங்கே என்ன உண்மையாலுமே நடந்ததுன்னு தெரியல. இன்னி வரைக்குமே இட்ஸ் அன் மிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த மியூசியம் தான் நாளைக்கு போய் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அந்த இடமும் பிடிக்கும், இந்த டூரையும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அந்த மியூசியம் டூரை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு 4-5 டூரிஸ்ட் பிளேஸை விசிட் பண்ண போகிறோம். அந்த மியூசியமில் இருந்து அந்த பிளேஸஸும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம போய் அப்படியே விசிட் பண்ணிட்டு ஈவினிங் 7 to 8 மறுபடியும் திரும்ப காலேஜ்க்கே வந்துடுவோம். உங்கள் பேரண்ட்ஸை அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். ஓகே, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாரோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணப்படும். சரியா? ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னையோ இல்லை பிரின்சிபலையோ இல்லை நம்ம கிளாஸோட பிரசிடெண்ட்டையோ கால் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் நாளைக்கே பத்திரமா சேஃபாக வர்றதுக்காக ரெடியாகி வரணும். யாரும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருத்தர் கூடவே இருங்க. யாரும் தனியாக எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ மியூசியம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் நான் எதை மீன் பண்ணுறேன்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தெர் ஆர் ஸோ மெனி மிஸ்ட்ரிஸ் இன் தேர். அதனால் நம்ம எல்லோரும் சேஃபாக போயிட்டு சேஃபாக திரும்ப வரணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see you tomorrow. நாளைக்கு எல்லோரும் மியூசியம் போக ரெடியாகி வந்துடுங்க. பாய் கிளாஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் வெளியே போயிடுறாரு. அப்போயும் நான், ஹேசில் மியூசியம் போகணுமா என்ன? அங்கெல்லாம் பழசாக வச்சுருப்பாங்க, நல்லாவே இருக்காது. வெறும் நம்ம கிளாஸை மட்டும் கூப்பிட்டு போனால் நம்ம கிளாஸில் இருக்கிறவங்கள எவ்வளோ வாட்டி தான் சைட் அடிக்கிறது. வேணா ஹேசில், நம்ம லீவ் போட்டு ரூம்லேயே படுத்து தூங்கிடுவோமே. ஹே லூசா நீ? ஏதாவது போய் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்ல. மியூசியம், அதுவும் 100 வருஷம் பழமையான கிங்டம் வர சொல்கிறாங்க. போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. ஹேசலோட வாய்ஸ்லேயே ஒரு பெரிய ஒரு க்யூரியாசிட்டி தெரியுது இவனுக்கு. ஸோ அவளும் அப்படியே ஓகே. ஆனால் நீ ஏன் இவ்வளோ க்யூரியஸ் ஆகுற? தெரியலையே, எனக்கு அங்கே போகணுன்னு தோணுது. சரி ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம போகிறோம், அப்படி தானே? போகிறோம் கண்டிப்பாக. அப்போ வின்ஸ், மியூசியம் போகணுமா என்ன? அப்படியே அவன் யூனா அண்ட் ஹேசில் பேசிகிட்டு இருக்கிறது கேட்குறான். சரி நம்ம ஆளு போ. வின்ஸ், கண்ட்ரோல் யோர் செல்ஃப். பாப்பா போகிறான்னா நம்மளும் என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போமே. டைம் கூட கிடைக்கலாம் அவன் கூட நமக்கு. சரி போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அவனும் அவன் மொபைல் எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே போகிறான். இங்கே யாரான் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு போனதை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். மியூசியம், அதுவும் 100 வருஷம் பழமையானது. அவர் சொல்லும்போது எனக்கே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சு. தெர் இஸ் சம்திங் வெயிட்டிங் ஃபார் மீ. ஐ காட் செக் இட் அவுட் அப்படின்னு அவனோட நோட் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அப்படியே அவன் டெஸ்கில் லீன் ஆகி படுக்கிறான். நாளைக்கு போகிறேன், எனக்காக என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு அப்படியே அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். த நெக்ஸ்ட் டே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டிங்களா? உங்கள் கூட வரவங்களாம் வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க. சீட்டில் எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பண்ணணும்னு கைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் ஹேசிலும் யூனாவும் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க. ஏறிட்டு அவங்க 2 பேரும் போய் ஒரு சீட்டில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே வின்ஸ், ஆரான் அவங்க 2 பேரும் ஏறுறாங்க. வின்ஸ் அப்படியே போய் நேராக ஹேசில் அண்ட் யூனாவுக்கு பின்னாடி சீட்டில் உட்காடுறான்.
அதே மாதிரி ஆரான் ஹேசல் அண்ட் யூனாக்கு ஆப்போசிட் சீட்டில் உட்காடுறான். அவன் அப்படியே ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹெட்செட் எடுத்து மாட்டிட்டு அப்படியே ஜன்னலை சாஞ்சு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இங்கே வின்ஸ் நர்டி இவன் ஏன் அவங்கள பார்க்குறான், இவனுக்கு என்ன இருக்குது அப்படி இரிட்டேட்டடாக சை பண்ணிட்டு அப்படியே அவனும் அவன் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கைட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே யூனாவும் ஹேசிலும் அப்படியே ரேண்டமாக பேசிகிட்டே ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க, உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அப்படியே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நேம் கூப்பிட்டு எல்லோரும் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அப்படியே ப்ரொஃபஸர், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டீங்க, எல்லோரும் அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட போய் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப சொல்கிறாரு. பஸ்ஸும் அப்படியே மூவ் ஆகுது. இங்கே ஹேசல் அண்ட் யூனா ஹெட்செட்டை ஷேர் பண்ணிட்டு அப்படியே சாங்ஸ் கேட்டு விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பின்னாடி வின்ஸ் ஹேசலோட ஹேர் அப்படியே காற்றுனால பின்னாடி அப்படியே பறந்து வந்துட்டுருக்கு. ஜன்னல் ஹோல்ஸ் வழியாக பேக் சைடில் இருக்கிற வின்ஸ் கிட்ட அப்படியே வந்துட்டுருக்கு. அப்போ அவளோட ஹேர் அப்படியே அவனோட கையில் அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் அப்படியே ரோல் பண்ணிட்டு அவளோட ஹேர் டெக்ஸ்டர் அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கான். அவன் அங்கே அப்படியே அவளோட ஹேரை அவனோட கையில் ரோல் பண்ண இங்கே ஹேசலுக்கு கூஸ் பம்ஸாக வந்துட்டுருக்கு. அவள் அப்படியே சை பண்ணிட்டு விண்டோவில் லீன் ஆக்கி அப்படியே கண்ணை முடிக்கிறாள். இது வெறும் எப்பவும் போல் இருக்கிற அன்ஈஸி ஃபீலிங் தானே அவள் அப்படியே அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாள். இங்கே வின்ஸ் என்ன ஷாம்பு போடுவா, ஹேரை சாஃப்டாக வச்சுருக்காளே அப்படின்னு அவளோட ஹேரில் அப்படியே ப்ளே பண்ணிட்டு அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அவள் ஹேரை பார்த்துட்ருக்கான். அப்போ ஆரான் ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்னால ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு உடனே ஹேசல் சைடு தான் பார்க்குறான். பார்த்தா பின்னாடி வின்ஸ் அவளோட ஹேரோட ப்ளே பண்ணிட்டுருக்கான். ஏன்னு தெரில, ஆரானுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அவன் அப்படியே எந்த பொண்ணையும் விடுறதில்ல, எப்படி தான் இப்படி இருக்கணும், என்ன சொல்லி வளர்க்குறாங்க இவனெல்லாம் வீட்டில் அப்படின்னு கர்ஸ் பண்ணிட்டு அப்படியே இரிட்டேட்டடாக அந்த சைட் திரும்பிக்கிறான். அப்படியே அந்த 1 hour ட்ராவலும் இதே மாதிரி போயிட்டுருக்கு. ஹேசலும் யூனாவும் நல்லா தூங்கிடுறாங்க. இங்கே மீன்ஸ் ஹேசலோட ஹேரில் ப்ளே பண்ணிட்டே அப்படியே அந்த 1 hour போகுது. எல்லோரும் மியூசியமை ரீச் பண்ணுறாங்க. அப்போது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம இப்போ இறங்கலாம் பஸ்ஸில் இருந்து அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தராக பஸ்லேருந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹேசலும் யூனாவும் இறங்குறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே வின்ஸும் ஆரான் 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கி எல்லோரும் அந்த மியூசியம் அப்படியே பார்க்குறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங். யூனா, ஹேசல் அண்ட் வின்ஸ், ஆரான் இவங்க 4 பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் அ ஃபெமிலியர் ஃபீலிங். அவங்க ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. அவங்க 4 பேரும் அந்த மியூசியமையே கண்ணை எடுக்காமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஷீட்டில் அவங்கவுங்க நேமை பார்த்து சைன் பண்ணிட்டு எல்லோரும் நம்ம உள்ளே போய்க்கலாம். யாரும் சைன் பண்ணாமல் விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. உள்ளே போகும்போதும் சைன் பண்ணணும், வெளியே வரும்போதும் சைன் பண்ணணும். அவங்கவுங்க ஐடி கார்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் உங்கள் ஐடி கார்டு ரொம்ப தேவை. மிஸ் ஆகிடாதீங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரு கூடயே க்ளோஸாகவே இருங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் ரூல்ஸை சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தராக அந்த ஷீட்டை வாங்கி அவங்கவுங்க நேமுக்கு நேராக சைன் பண்ணிட்டு எல்லோரும் மியூசியம்குள்ளே ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹேசலோட டர்ன். அவள் அப்படியே சைன் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற அந்த மியூசியமை பார்க்குறா. ஷி ஃபீல்ஸ் சம்திங் ஃபெமிலியர். அவள் அப்படியே ஸ்லோவாக எடுத்து முன்னாடி வைக்கிறா. யூனாவும் அப்படியே அந்த பேப்பரில் சைன் பண்ணிட்டு இங்கே பின்னாடி இருந்து ஹேசலோட ஹேண்ட்ஸ் கூட அவளோட ஹேண்ட்ஸை இன்டர்வைன் பண்ணுறா. வின்ஸும் அப்படியே இவங்க 2 பேர் பார்த்துட்டு இவங்க பெரிய காதல் ஜோடிகள் மாதிரி கையை பிடிச்சி வேற நடக்கிறாங்க, ஒரு சைடு எனக்கு கொடுத்தா தான் என்னவா அப்படின்னு புலம்பிட்டே அவனும் இங்கே சைன் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போகிறான். ஆரானும் இதை அப்படியே பார்த்துட்டு இவன் திருந்தவே மாட்டான்
அப்படின்னு அவன் பேப்பரில் அவனோட நேமுக்கு நேராக சைன் பண்ணிட்டு அவனும் உள்ளே போகிறான். இப்போ இவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு ஹேசில் காலமையாக அந்த மியூசியம்குள்ளே அவள் கால் எடுத்து வைக்கிறா. அப்போது அவன் ஹார்ட் பீட்லாம் சடனாக ரைஸ் ஆகுது. அவள் அப்படியே அவள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறா. ரொம்ப நர்வஸ் ஆகுது அவளுக்கு. அவள் ஐஸை ஓப்பன் பண்ணும்போது இந்த பிளேஸ் அப்படியே ஒரு பேலஸ் மாதிரி அவளுக்கு தெரியுது. வாட் தி ஹெக் அப்படின்னு அவள் சுற்றி 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 பார்த்துட்ருக்கா. யாருமே அங்கே இல்லை, அவள் மட்டும்தான் இருக்கா. அவள் மறுபடியும் அவள் ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு அவள் ஐஸை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணுறா. யூனா அப்படின்னு அவள் ஐஸை வேகமாக ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அவள் மியூசியம்குள்ளே தான் இருக்கா. இங்கே யூனா, ஹேசில் ஹேசில் என்னாச்சு, ஏன் திடீர்னு என்ன கூப்பிடுற? நத்திங், ஐ ஃபெல்ட் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். உனக்கு ஏதாவது இங்கே ஸ்ட்ரேஞ்சாக தோணுதா என்ன அப்படின்னு கேட்குறா. இல்லையே, இன்ஃபேக்ட் ஐ லைக் திஸ் மியூசியம். எனக்கு ஏதோ ஃபெமிலியராக தோணுது, ஸ்ட்ரேஞ்சாக இல்லை அப்படின்றா. அப்போ ஹேசலும் அப்படியே சைட் பண்ணிட்டு சுற்றி அந்த மியூசியமை பார்க்குறா. அங்கே நிறைய பொருள் இருக்குது, லைக் ஸ்வட்ஸ், ஷீல்ட்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு பொருள் வச்சுருக்காங்க. அவள் அப்படியே அந்த புக்ஸ் சைடு நடந்து போகிறா. இங்கே வென்ஸ், இவன் மட்டும் என்ன தனியாக போகிறா அப்படின்னு ஹேசில் பின்னாடியே போகிறான். இங்கே யூனா அப்படியே அந்த மியூசியமை சுற்றி பார்த்துட்டே அவளும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு பண்ணுறான்னு அவளுக்கே தெரில. அவளும் அவள் பாட்டு ஒரு சைடில் மூவ் ஆகுறா. இங்கே ஏரான், அவனோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆனது இன்னும் நார்மலாகவே இல்லை. அவன் அப்படியே அவன் ஹார்ட்டில் டேப் பண்ணிட்டே, திஸ் ஃபீல்ஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு அவன் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இங்கே ஹேசில் பின்னாடி வின்ஸ் போகிறதையும் பார்க்குறான். அவனும் வின்ஸ் பின்னாடியே போகிறான். இங்கே ஹேசில் அந்த புக் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு புக்ஸ்லாம் அப்படியே பொறுமையாக தொட்டு பார்க்குறா. லைக் அவளுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வருது. லைக் யாரும் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் அவள் ஃபீல் பண்ணியிருக்கிற மாதிரியும் அவளுக்கு தோணுது. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. லைக் சம்திங்ஸ் ஹோல்டிங் ஹர் பேக், லைக் there is something she needs to know. பின்னாடி இருந்த, ஹே நீ தான் பாப்பான்னு கூப்பிட்டா வர கத்துவியே, பரவாயில்ல பாப்பா அப்படின்றான். ஆ, நீ நீ இங்கே என்ன பண்ணுற? யூனா எங்கே அப்படின்னு சுற்றி பார்க்குறா. அங்கே யூனா இல்லை. யூனா, யூனா, ஏய் 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 இல்லை, அவள் இந்த சைடு நீ வரும்போதே அவள் வேற எங்கேயோ போயிட்டா, நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ எதுக்கு அவளை கூப்பிடுற? இப்போ நான் என்ன ஒன்று கடிச்சா தின்ட்டேன் அப்படின்றான். மைண்ட் யூ வேர்ட்ஸ், இங்கேயும் வந்து இதே பண்ணாத வென்ஸ், தள்ளி போ முதல்ல, இரிட்டேட் ஆகுது அப்படின்னு அப்படியே பேக்கில் மூவ் ஆகுறா. வின்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறான். அம்மா உனக்கு தான் இரிட்டேட் ஆகுது, ஏன் பேக்கில் மூவ் ஆகிற? அப்படியே நின்று என்னை தள்ளி விட்டு போக வேண்டியதானே? எனக்கு தெரியும், யூ ஃபீல் சம்திங் சம்திங் ஃபார் மீ. சம்திங்கா? ஐ ஃபீல் நத்திங் ஃபார் யூ. இன்ஃபேக்ட் ஐ ஹேட் யூ த மொமெண்ட் ஐ saw you. Like, I hate you. You get it? The moment you saw me? Hazel, do you even remember the moment you saw me? You couldn't take your eyes off me. என்ன காமெடி பண்ணுறியா? அப்போது ஹேசல் அப்படியே அமைதியாகிட்டு, என்னவா இருந்தாலும் சரி அந்த பக்கம் போறியா அப்படின்னு அப்படியே மூவ் ஆகுறா. இங்கே ஏரான், எங்கேயும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானா, விட மாட்டான் அவளை அப்படின்னு அப்படியே அவங்க பின்னாடி போக வரான். அதுக்குள்ளே அந்த ரேக்கில் இருக்கிற ஒரு புக் அப்படியே ஷைன் ஆகுது. அவன் ஒரு மாதிரி, என்ன இது ஷைன் ஆகுது, அது புக்கு தானே அப்படின்னு அப்படியே அந்த புக்கு கிட்ட நடந்து போகிறான்.
இங்கே வின்ஸ், ஏய் பாப்பா நில்லு அப்படின்னு ஹேசல் பின்னாடி போகிறான். ஆரானுக்கு அது கேட்குது. பட் அவனால் அந்த புக்ஸ் மேலே இருந்து அவனோட ஐஸ் எடுக்க முடியல. அவன் அப்படியே அந்த புக்ஸ் கிட்ட நடந்து போகிறான். அந்த புக்கை அப்படியே மெதுவாக அவன் கையை வச்சு தொடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறான். அப்போ அப்படியே பொறுமையாக அந்த புக்கு மேலே கை வைக்கிறான். மொமெண்ட் அவன் அந்த புக்கை டச் பண்ண உடனே அந்த பிளேஸ் அப்படியே பேலஸாக மாறுது. அவன் அப்படியே பேக்கில் வரான் பயந்து. அந்த பிளேஸ் மறுபடியும் மியூசியமாகவே மாறிடுது. அவனுக்கு ஒரு மாதிரி அவன் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என்னது? வாட் த ஹெக் வாஸ் தட்? அப்போது வின்ஸ் அப்படின்னு ஹேசல் கத்துற சத்தம் அவனுக்கு கேட்குது. அவன் உடனே அவங்க 2 பேரையும் திரும்பி பார்க்குறான். வின்ஸ் அப்படியே ஹேசலை வாலில் பின் பண்ணுறான். இங்கே ஆரான், ஃபக் தட் புக், ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹர் அப்படின்னு அவங்க 2 பேரையும் நோக்கி நடந்து போகிறான். அவன் ஒரு வாட்டி கூட அந்த புக்கை திரும்பி கூட பார்க்கல. அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஹேசல் மேலே தான் இருக்குது. ஓகே பெட்டல்ஸ், இதுதான் இந்த 3rd பார்ட். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஒரு 1 ஷாட் போஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு வேளை மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த ஆர்ட் ஆஃப் ஃபேட் தான் நெக்ஸ்ட் போடுவேன். இல்லை அப்படியே 1 ஷாட் தான் போடணும் அப்படின்ற அந்த தாட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ வில் போஸ்ட் அ 1 ஷாட். அது கண்டிப்பாக ஒரு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்காக தான் இருக்கும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே பெட்டல்ஸ், bye, love you all, see you in the next episode.